ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழன் வீட்டுக்கு வந்து நடந்த விஷயங்களை சொல்லவும் அவங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா சொல்கிற நீ, இது உண்மையா இல்லை நீயே ஏதாச்சும் உருட்டிட்டு இருக்கியா அப்படின்னு. அண்ணன் என்னண்ணே பாண்டியண்ணே இப்படி கேட்குற, அண்ணனோட சந்தோஷத்தை பார்த்தா தெரியலையா உண்மையிலே நடந்திருக்கு போல இருக்குன்னு. ஆமாம், அண்ணி எதுக்கு உன்னை கட்டி பிடிச்சாங்க, முதல்ல அதுக்கு பதிலாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நடந்த விஷயங்களை சோழன் சொல்கிறாரு. அதை கேட்டதுக்கு அப்புறமா நிலா சோழனை கட்டி பிடிச்சது அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனால் நிலா இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு செய்யற அந்த ப்ராஜெக்டோட லேப்டாப்பை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணே புரியுதுண்ணே, ஆனால் எல்லாம் நல்லபடியாக நடந்துடுச்சு. நிலாவே நல்ல முடிச்சுட்டாங்க. ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அவங்க எவ்வளோ சந்தோஷமாக வருவாங்க, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லவும், எப்படியோ அந்த கடவுள் தான் நிலாவுக்கு துணையாக இருக்குது. சோலா நல்ல வேலை செஞ்சடா, நீ மட்டும் அந்த நேரத்தில் உதவி பண்ணாமல் இருந்தா நிலாவுடைய நிலைமை என்ன ஆகுறது. ஓ, நீங்கள் அன்னிக்கே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் அண்ணி உங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது கேஷுவலாக நடந்த மாதிரி தான் தெரியுது அண்ணன், நீ ஓவராக பில்டப் பண்ணிக்கிற அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. டே பல்லவா அமைதியாக இருடா, ஏடா சோழன் கிட்ட இப்படி பேசுகிற, எப்படி நடந்தா என்னடா. நிலா சோழனை புரிஞ்சுக்கிட்டா போதும், இவங்க 2 பேரும் விவாகரத்தாகாமல் இந்த வீட்டுக்குள்ளே சேர்ந்து வாழ்ந்தா போதும்டா பல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, எனக்கும் அதுதான் சரின்னு படுது, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேண்ணே, அண்ணி இந்த வீட்டிலே இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு. ஆமாண்டா, அண்ணி இந்த வீட்டில் இருந்தால் மட்டும் போதும், ஆனால் என் கூட சேர்ந்து வாழக்கூடாது உனக்கு, அப்படி தானே அப்படின்னு. ஏய் அவன் சின்ன பையன், விடுடா சோழா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நல்ல விஷயந்தாண்டா, ஆனால் இந்த விஷயத்துக்காக இப்படி எல்லாரையும் வேலையை விட்டுட்டு வர வச்சு இந்த நேரத்தில் சொல்லிட்டு இருக்க பாரு, அதான்டா. ஏன் வீட்டுக்கு வந்த பின்னாடி சொல்லியிருக்க முடியாதா உன்னால அப்படின்னு பாண்டி சொல்லவும், டே அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லைடா, அவ்வளோ எனக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாண்டா, உனக்கு எல்லாத்துலேயுமே அவசரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வேலையை பார்க்க போகிறேண்ணே, எனக்கு கடையில் அவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு. டேய் எங்கடா போகிற அப்படின்னு. டேய் போடா, அதான் நீ சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சுட்டல, நான் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரேன்டா, மீதி எதோ இருந்தாலும் நைட்டு பேசிக்கூடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிளம்பி கடைக்கு போயிடுறாரு. டேய் நானுமே வேலையை பாதிலே விட்டுட்டு வந்துட்டேன்டா, என்னமோ ஏதோன்னு நானுமே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவருமே கிளம்பி போயிடுறாரு. சேரனுமே பல்லவன் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றியாச்சும் போயிருப்பானா, விடுண்ணே நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. என்ன இது, எனக்கும் நிலாவுக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனால் இவங்க எல்லாருமே இந்த விஷயத்துக்கு கேள்விப்பட்டதும் இப்படி போகிறாங்க. ஆக மொத்தத்தில் நிலா மேலே மட்டும்தான் இவங்க எல்லாருக்குமே அக்கறை, என்னை பற்றி கொஞ்சம் கூட இவங்க யாருக்குமே அக்கறை இல்லை. சே, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு நிலா வேணும், நிலா என்ன புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும், இந்த உலகத்தில் வேற யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சோழன் நிலா ஹக் பண்ண நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நிலாவுமே ஆஃபீஸில் எல்லாருமே கங்க்ராஜன் சொல்லி வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க, நல்லபடியாக அப்படியே முடிச்சுட்டீங்க அப்படின்னு நல்லா வந்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த கிளைண்ட்டுமே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா ஸோ ராகவ் வெளியில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, நிலா கரெக்டாக நல்லபடியாக முடிச்சுட்டாங்க, இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிடுச்சு, கம்பெனிக்கு இவ்வளோ லாபம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக சின்னதாக ஒரு கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் கேக் கட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எதுக்கு ராகவ் இதெல்லாம் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்லை நிலா, சாரி நிலா, முதல்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கணும், நீங்கள் வந்து லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உடனே கோவத்தில் உங்களை தீட்டிட்டேன் அப்படின்னு. புரியுது ராகவ், நீங்கள் வந்து எப்படியுமே கண்டிப்பாக, அதாவது ஒரு பாஸாக நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சீங்க, தப்பு என் மேலே தான் மிஸ்டேக் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. பரவாயில்ல நிலா, சாரி, அதுக்காக தான் சாரி கேட்டேன், நான் உங்களை கோவப்பட்டு திட்டேன், நம்ம இதெல்லாம் வழக்கமாக செய்கிறது தானே, எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் நடந்தாலும் கேக் கட் பண்ணுறது சகஜம் தானே, அதுக்காக தான் வாங்க நிலா அப்படின்னு சொல்லவும் கேக் கட் பண்ணி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ எல்லாருமே கேக் சாப்பிட்டுட்டு கேஸ் கொஞ்சம் சின்ன பிரேக் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிலா வாங்கலை அப்படின்னு. நிலா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு உடனே, சரிங்க நிலா நீங்கள் ராகவ் கிட்ட பேசிட்டு வாங்க, நான் போய் அங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிளம்பி போயிடுறாங்க. எல்லாருமே போனதுக்கப்புறமா, சொல்லுங்கள் ராகவ் நீங்கள் எதை என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களே அப்படின்னு நிலா கேட்கும்போது, ராகவ் வந்து யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு நிலாவுக்கு ராகவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதை பார்த்ததும் நிலாவுக்கு ஒரே ஷாக்கு, என்னன்னு புரியலை அவங்களுக்கு, அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. என்ன ராகவ் இது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே
கீழே வந்து முட்டி போட்டு ராகவ் வந்து நிலாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ரிங் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, லோ ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நிலா, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நான் ரொம்ப நாளாக இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் என்னால் முடியல. ஐ எக்ஸ்ட்ரீம்லி சாரி நிலா, நான் இன்றைக்கும் உங்களை பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிட்டேன் வேற, என்னால் தாங்க முடியல, இதுக்கப்புறமா என்னால் சொல்லவே முடியலை, அதாவது சொல்லாமல் இருக்க முடியல, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன் நிலா, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. ராகவுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல. முதல்ல நீங்கள் ராகவ் மேலே எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. நிலா, நீங்கள் எஸ்ஆர் நோ சொல்லுங்க, அப்போ தான் நான் எந்திரிப்பேன் அப்படின்னு. ராகவ், நீங்கள் முதல்ல எந்திரிங்க, நீங்கள் வாசு, நான் வந்து ஸ்டாஃபு, எப்படி வந்து செட் ஆகும், என்ன பேசுகிறீங்க, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா ராகவ் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. நிலா, நான் எல்லாமே தெரிஞ்சு தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், என் வீட்லேயே எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த மாதிரி தாட் இது வரைக்கும் இருந்தது கிடையாது, ஆனால் நீங்கள் என்றைக்கு என்னோடய ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிங்களோ அன்னைக்குலேருந்து எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருச்சு, உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையே எனக்குள்ளே வந்துச்சு, ப்ளீஸ் நிலா, ப்ளீஸ் நீங்கள் அப்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போது வந்து நிலா யோசிச்சுட்டே இருக்கும்போது ராகவ் வந்து, நிலா, நீங்கள் புரியுது நீங்கள் எதுக்காக தயங்குறீங்க அப்படின்னு, ஆனால் நான் இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கறது கிடையாது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் மனசளவில் உங்களை விரும்பிட்டேன், ப்ளீஸ் நிலா, நீங்கள் வேணால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் நோன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, உடனே சொல்கிறதுனால உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும், ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் இவ்வளோ ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினேன், இப்போ வந்து கேஷுவலாக எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுகிறேன், அதனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு எனக்கு எஸ்ஆர் நோ சொல்லுங்கள், இல்லை நாளைக்கு சொன்னால் போதும், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு நைட் ஃபுல்லாக நல்லா யோசிச்சுட்டு காலையில் சொல்லுங்கள் நிலா, நல்ல முடிவாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், ப்ளீஸ் நிலா, இதை மட்டும் இப்போதைக்கு அப்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை ராகவ், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. சரி, ஓகே, நீங்கள் உங்களுடைய முடிவை சொல்லிவிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலையும் வாங்கிக்கோங்க அப்படின்னு ராகவ் அது வாங்கிக்கிட்டு, இது உங்களுக்காக எப்பயுமே காத்துக்கிட்டே இருக்கும் நிலா, நான் இதை வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, இது என்னுடைய கேபின்லேயே நான் வச்சுட்டு போக போகிறேன், நாளைக்கு நீங்கள் உன்னுடைய முடிவை இதே நேரத்தில் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அதை கேபின்லேயே வச்சுட்டு நிலா கிட்ட பேசிட்டு போகிறாங்க. நிலா ராகவ் இப்படி ப்ரப்போஸ் பண்ண உடனே ரொம்ப மைண்ட் அப்செட்டில் இருக்காங்க. நிலா ஏன் அவங்களுடைய முடிவை சொல்லலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டுருக்கு, இந்த சமயத்தில் ராகவ் கிட்ட எப்படி வந்து எஸ்ஆர் நோ சொல்கிறது அப்படின்னு நிலாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அதாவது சேரன் மற்றவங்க எல்லாரையும் பற்றி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, குடும்பத்தை பற்றி யோசிக்கிறாங்க, இப்படி நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்துட்ருக்குற அந்த குடும்பத்தை விட்டுட்டு இப்படி நம்ம ராகவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதாவது லவ் பண்ணிக்கிட்டு விட்டுட்டு போகிறது தப்பு அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோழன் ஒரு பக்கம் நமக்காக எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறவர் ஒரு பக்கம், ஸோ இன்னொரு பக்கம் இங்கே பாசா இவர் ஒரு பக்கம், அப்படி நிலாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, நிலாவுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஆனால் வந்து ராகவை ஏற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நிலா வந்து இருக்காங்களா இல்லையான்றது அவங்களுக்கே தெரியலை. சோழன் நினச்சி பார்க்குறாங்க, சோழன் மனசுக்குள்ளே வராரு. ஸோ நிலாவுமே கன்ஃபியூஸ்டாக வரும்போது வெளியே திவ்யா இருந்துக்கிட்டு, என்னாச்சுங்களா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, நல்லபடியாக ப்ராஜெக்டை முடிச்சிட்டிங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, ஆனால் இப்போ இப்படி இருக்கீங்க அப்படின்னு திவ்யா கேட்கும்போது, இல்லை அது வந்து அப்படின்னு, என்னாச்சு ராகவ் உங்ககிட்ட ஏதோ பேசணுன்னு கூப்பிட்டுட்டு போனார், என்னாச்சு நிலா அப்படின்னு, ராகவ் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு அப்படின்னு திவ்யா கிட்ட சொன்ன உடனே அவங்க இருந்துக்கிட்டு பயங்கர ஷாக்குங்க. என்ன நிலா, இதை நாம் எதிர்பார்த்தது தானே அப்படின்னு சொல்லவும், என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நான் எதிர்பார்த்தேனா அப்படின்னு, சாரி நான் எதிர்பார்த்தது தானே, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி இதை சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன், ராகவ் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் உங்ககிட்ட பழகிட்டு இருக்காரு அப்படின்னு, உங்களுக்கு புரியலையா, அதான் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. ஆமாம், நீ என்ன சொன்ன, உண்மையிலே ராகவ் மாதிரி ஒருத்தர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது, பாஸா ஸ்டாஃப் கிட்ட இறங்கி வந்து இந்த அளவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா உங்களை எந்த அளவுக்கு அவர் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், கம்பெனி விஷயம் அப்படின்றதுனால தான் அவர் அந்த அளவுக்கு உங்ககிட்ட கோவப்பட்டு பேசினார், மற்றபடி ஸ்டாஃப் கிட்ட எப்படியெல்லாம் அவர் நடந்துக்கிறாருன்ற விதம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸோ அவரை மாதிரி நல்ல பர்சன் கிடைக்க மாட்டார், ஸோ நானாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க நிலா, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும், என்ன திவா இப்படி சொல்கிறீங்க, நான் எந்த பதிலுமே சொல்லலை, ஆனால் ராகவ் எனக்கு டைம் கொடுத்துருக்காரு, நாளைக்கு காலையில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே, சரி நிலா, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு தான், இதில் ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை, நீங்கள் என்ன முடிவு அப்படின்றத நாளைக்கு ராகவ் கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எங்கள் கிட்ட சொன்னால் போதும், உங்களுடைய முடிவு தான் எதுவாக இருந்தாலும் நிலா
ஆனால் நானாக இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு திவ்யாவையும் சொல்லிட்டு சரி டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. நிலா அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி வீட்டுக்கு வராங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சேரன் கிட்ட மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் விவாகரத்து கேஸ் நடந்துகிட்ருக்கு. சோழனுக்கும் நிலாவுக்கும். சோழனையும் நிலாவால் மறக்க முடியல, அவருமே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே சோழன் கூட நிலா சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நிலா விவாகரத்து வேணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காங்க. ஸோ ராகவ் இப்போ ப்ரப்போஸ் பண்ணுறாரு. மொத்தமாக நிலாவுக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்குது, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே நடந்த விஷயங்களை எல்லாருக்கும் சோழன் சொல்லிட்டாரு. அதை வச்சு நிலா கிட்ட கேட்கணும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக நிலா போகும்போது சேரன் கேட்குறாரு, என்னப்பா நிலா லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டு போயிட்டியாவே, இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்திருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம்ப்பா, நீ விட்டுட்டு மட்டும் போயிருந்தேன்னா என்ன ஆகிறது அப்படின்னலாம் சேரன் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கோம். நிலா இதை எதையுமே கண்டுக்கல, ராகவ் சொன்ன விஷயத்தவே யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஸோ நம்ம நிலாவுக்கு பொய் சொல்ல வராது, ஸோ கண்டிப்பாக அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. சேரன் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் கண்டிப்பாக விஷயத்த சொல்லிடுவாங்க நிலா. ஸோ இப்போது நிலா என்னாச்சுப்பா அப்படின்னு திரும்பவும் கேட்க, ஏங்க என்னாச்சு அண்ணன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் பாட்டுக்கு எதையோ யோசிச்சுட்ருக்கீங்க, என்னங்க ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. பின்ன ஏன்ப்பா எப்படி இருக்கு அப்படின்னு. ஏங்க அண்ணன் நீங்கள் லேப்டாப் மிஸ் பண்ணிட்டு போனதை பற்றி பேசிகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். ஆமாண்ணே மிஸ் பண்ணிட்டேன், ஜஸ்ட் மிஸ்ஸுன்னு சோழன் தான் கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லவும், என்னப்பா நீ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இல்லைப்பா, சோழன் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் நீ ஏன்ப்பா வருத்தமாக இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு. ஏங்க ஏதாச்சும் ஆஃபீஸில் பிரச்சனையா சொல்லுங்கள், அந்த ராகவ் அதான் இங்கே வருவானே உங்கள் பாஸ்ன்னு, அவன் உங்களை ஏதாச்சும் லேப்டாப் கிடைக்கலன்றப்போ ரொம்ப கோவப்பட்டு திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவருடைய வேலையை அவர் செஞ்சார் சோழன், இதில் எந்த தப்புமே இல்லை, தப்பு என்னோட இது தானே, நான் தான் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், கடைசி நிமிஷத்தில் லேப்டாப் இல்லைன்னா என்ன பண்ணியிருக்க முடியும், திட்ட தான் செய்வார் அப்படின்னு. ஏங்க நீங்கள் 1 hour டைம் இருக்குதுன்னு சொன்னதுனால தான் நான் டக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, அதை இதை பண்ணி கொஞ்சம் அவசரமாக. இதே 1/2 hourக்கோ அல்ல 5 நிமிஷத்துக்கோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக என்னமே பண்ணியிருக்க முடியாது. நல்ல வேலைங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் சோழன் அப்படின்னு திரும்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க, எனக்கு எதுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இது என்னுடைய கடமை தானே அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. நிலாவுக்கு இது ஒரு மாதிரியாக இருக்குது, அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நிலா நடந்த விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிப்பா நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நீ ரொம்ப டென்ஷனாக இருப்ப, நான் உனக்கு காஃபி கொடுக்குறேன் அப்படின்னு சேரன்னு சொல்கிறாரு. ஸோ நிலாவும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறாங்க. பாண்டியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. பல்லவனுமே வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்புறம் நிலா வெளியில் வந்த உடனே அவங்களுமே நிலா கிட்ட இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹனி எப்படி நல்லபடியாக முடிச்சுட்டாங்களாமே, ஆல் தி பெஸ்ட் ஹனி அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் சேரன் காஃபி கொண்டு வந்து கொடுக்கவும் நிலா அதை குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நிலா என்னமோ யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னமோ ப்ராப்ளம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே. அண்ணி வழக்கத்துக்கு மாறாக ஒரு மாதிரியாக இருக்காங்க அப்படின்னு. நிலா என்னப்பா ஆச்சு, ஏதாச்சும் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும்போது நிலா அதையவே பற்றி யோசிச்சுட்டு இருக்கவும், இல்லைண்ணா இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு. என்னப்பா நிலா, ஏதாச்சும் உனக்கு பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஒரு அண்ணனா நீ என்கிட்ட சொல்லலாம்ப்பா, தங்கச்சியாக உனக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்குது, அப்படி சொல்லக்கூடாது, எங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, இது உன்னுடைய பர்சனல் விஷயம் அப்படின்னா நீ சொல்ல வேண்டாம்ப்பா, உனக்கு எது சரின்னு படுதோ அது செய்ப்பா அப்படின்னு சேரன் சொல்லவும், இல்லைண்ணே இல்லை நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதையுமே மறைச்சதில்லை, எதையும் சொல்லாமல் செஞ்சதும் கிடையாது, ஆனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமலாம் இருக்க முடியாதுண்ணே, கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் எப்படி இதை எடுத்துப்பீங்கன்னு தெரியலண்ணே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதாவது ஃபீலிங்காக இருக்குது, அதனால தான் நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிருவீங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு என்னால் சொன்னவும், என்னப்பா நீ பயப்படுற அளவுக்கு என்னப்பா விஷயம், நான் டென்ஷன் ஆவேன்னு வேற சொல்லிட்டுருக்கேன், சொல்லுப்பா நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லவும், இல்லைண்ணே ராகவ் அப்படின்னு சொல்லவும், ஏங்க அவரால் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. என்னை சொல்ல விடுங்களே அப்படின்னு. டே கொஞ்சம் அமைதியாரடா அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. அப்புறமா என்ன ஒரு வேளை ஏதாச்சும் பண்ணியிருப்பானோ திட்டிருப்பானோ, இல்லை நாம் நினைக்கிற மாதிரி வேறு ஏதாச்சும் இருக்குமா, எப்போ பார்த்தாலும் நிலா பின்னாடி சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அண்ணன் என் பாஸ் ராகவ் இருக்காருல்ல, அவர் உனக்கு நல்லாவே தெரியும் இல்லைண்ணே அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னு. அவர் என்கிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணாருண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிக்கும் சரி சோழனுக்கும் சரி பல்லவனுக்கும் சரி இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும். ஸோ அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனால் சேரனுக்கு இது புரியலை.
என்னப்பா சொல்கிற அப்படின்னு. அண்ணே, அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாரு அண்ணே. இன்றைக்கி என்கிட்ட ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணாருண்ணே. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ இங்கே எனக்கு பயங்கர அதிர்ச்சி. ஸோ அவர் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. டக்குன்னு சோழனுடைய முகத்தை தான் எல்லாருக்குமே பார்க்க தோணுது. ஸோ அவருடைய முகம் அப்படியே வாடி போயிடுது. சோழனுடைய முகம் இன்றைக்கி தான் ஹக் பண்ணாங்க அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக வந்து நின்னார். அடுத்த நிமிஷமே ராக அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. அப்போது என்னப்பா சொல்கிற, நீ என்னப்பா சொன்ன அப்படின்னு மடக்கி சேருன்னே கேட்குறாரு. அண்ணே, நான் என்னென்ன சொல்வேன், ஒரு பக்கம் எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆகி இப்போ விவாகரத்து ஆக போகுது. இந்த விஷயத்தை பற்றி நான் ராகவ் கிட்ட சொல்கிறதா? அப்படி சொன்னால் அவர் இதை எப்படி எடுத்துப்பார்? எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சுன்ற விஷயம் இன்னும் ஆஃபீஸில் யாருக்குமே தெரியாது. அதனால தான் ராகவ் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்லலைண்ணா. அவர் எனக்கு நைட் ஃபுல்லாக யோசிச்சு நாளைக்கு காலையில் சொல்லி டைம் கொடுத்துருக்காருண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பல்லவன் கரெக்டாக கேட்குறாங்க, ஏன் நீ அதான் உங்களுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நீங்கள் அண்ணியா அந்த வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஏன் நீ அவர்கிட்ட அவர் ப்ரப்போஸ் பண்ண உடனே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொல்லலை அப்படின்னு பல்லவன் கேட்கும்போது நிலா அமைதியாகவே இருக்காங்க. எதுவுமே பேசுறது கிடையாது. அப்போது எல்லாருமே யோசிக்கிறாங்க. திரும்பவும் பல்லவனே கேட்குறாரு, ஏன் நீ ஓ அப்போ நீங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலை, நீங்களும் அண்ணனோ டிவோர்ஸ் வாங்க போகிறேன்னு இருக்கீங்க, அதனால் உங்கள் 2 பேருக்கும் விவாகரத்து ஆகிடுச்சின்னா நீங்கள் அவர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணார், நாளைக்கு அவர்கிட்ட யோசிச்சு இந்த விஷயத்த மறைக்கலாமா வேணாமான்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அதான் உங்கள் 2 பேருக்கும் விவாகரத்து ஆக போதில்ல, எதுக்கு எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த உங்கள் பாஸ்கிட்ட நீங்கள் சொல்லணும்னு யோசிக்கிறீங்களா நீ? அப்போ நீங்கள் அண்ணங்கிட்டேருந்து விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறமா உங்கள் பாஸை கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீ? அவரை லவ் பண்ணுவீங்களா? நீங்கள் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை இந்த வீட்டிலேருந்து போயிடுவீங்களா நீ? அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவன். இதை கேட்டதுக்கப்புறமா எல்லாரோடைய மனசுமே அவ்வளோ ஒடிஞ்சு போயிடுது. டே பல்லவா, என்னடா பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சேரன் கேட்குறாரு. அண்ணா, அண்ணி அமைதியாக இருக்கிறதுலேருந்தே பார்த்தா தெரியலண்ணே, அன்னிக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா அண்ணனுக்கும் அன்னிக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லியிருக்கணும். இல்லை அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட அவர் சொன்னதுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் அவரும் டைம் கொடுத்துருக்காரு, அண்ணியும் யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்னா எதுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்? பேசாமல் சொல்லாமல் மறைச்சிட்டு நாம் அவரை கல்யாணம் பண்ணிட்டு போகலான்னு அண்ணி யோசிக்கிறாங்களோ என்னவோ அப்படின்னு பல்லவன் கேட்ட உடனே நிலாவுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன சொல்கிறதுனே தெரியல. பல்லவா, என்னடா டக்குன்னு இப்படி பேசிட்ட அப்படின்னு. வேற என்ன நீ அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, உங்களுக்கு தான் சோழனை பிடிக்கலையே, ஒரு வேளை நீங்கள் அதனால தான் சொல்லாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சோழன் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு. எந்த ஒரு வார்த்தையுமே சோழன் பேசுறது கிடையாது. அப்படியே பின் சைடு போய் கண் கலங்கி அப்படியே போயிடுறாரு. பாண்டியுமே டே சோழா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடுறாங்க. நிலாவுக்கு சோழனை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சேரினுமே எந்த ஒரு வார்த்தையுமே அதுக்கப்புறம் மறுத்து நிலா கிட்டே திரும்பவும் கேள்வி கேட்கறது கிடையாது. அண்ணா அப்படின்னு நிலா நிற்கும்போது, நிலா இது உன்னோடைய லைஃப்பா, இதில் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்றத நீ தான்ப்பா யோசிக்கணும். எங்களுடைய மனசில் என்ன இருக்குன்ற விஷயத்த நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட சொல்லிட்டோம். ஆனால் நீ சோழன்கிட்டேருந்து விவாகரத்து வேணும்னு இருக்க, அவனும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான்ப்பா. இதுக்கு மேலே உங்கள் 2 பேரோட விஷயத்தில் தலையிடுறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைப்பா. நீ அந்த அண்ணன்கிட்ட மதித்து இதை சொல்லணும்னு சொன்னியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. இது உன்னோடைய லைஃப்பா, இது உன்னோடைய வாழ்க்கை. நீ என்ன முடிவெடுக்கணும்னு உனக்கு தோணுதோ அதை நீ செய்ப்பா. இதுக்கு நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி, இதுக்கு எதிராகவோ நாங்கள் யாருமோ நிற்க மாட்டோம். கண்டிப்பாக நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட்டாக தான்ப்பா நிற்போங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனுமே மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டத்தோட கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இப்படி நிலா இந்த விஷயத்த சொன்ன உடனே யாருக்குமே அதில் சம்மந்தம் இல்லை அப்படின்ற விஷயத்த நிலா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ குடும்பத்துக்காகவா, சோழனுக்காகவா, இல்லை ராகவுக்காகவா அப்படின்னு சொல்லி நிலா ரொம்ப யோசிச்சுட்டே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நிலா ராகவ் கிட்ட என்ன முடிவு சொல்ல போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.